வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.5 find the sum of 0.16 and 0.77 using decimal grid model அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ decimal grid model பயன்படுத்தி 0.16யும் 0.7 sum of அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட் அடிஷன் ப்ளஸ் பண்ணும். எதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்களா 0.16 0.77யும் ப்ளஸ் பண்ணும். எதை யூஸ் பண்ணி கிரிட் மாடல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கிரிட் மாடல் அப்படின்னு என்ன அப்படின்னா நம்ம 100 பாக்ஸ் வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னாலும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கணும். இந்தாண்ட பார்த்தாலும் எப்படி இருக்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் 10 பாக்ஸ். இந்த சைடு பார்த்தாலும் நமக்கு 10 பாக்ஸ் இருக்கணும். லெஃப்ட் டு ரைட் டாப் டு பாட்டம் நமக்கு என்ன இருக்கணும் 10 பாக்ஸ் இருக்கணும். இப்படி வரைஞ்சிக்கிறோம். மொத்தம் எத்தனை பாக்ஸ் இதில் இருக்கணும் அப்படின்னா 100 பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். இதில் ஒரு பாக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 0.01 வேல்யூ. ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்கு என்ன வேல்யூ 0.01. ஒரு ரோ ஃபுல்லாக இந்த வரிசை ஃபுல்லாக அப்படிங்கும்போது இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாக நமக்கு சேர்ந்து இதோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 0.1ன்னு அர்த்தம். 0.10 அப்படின்னு அர்த்தம். ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01. இந்த ரோ ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா 0.10. இந்த டோட்டலாக இந்த 100 பாக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. டோட்டலாக 100 பாக்ஸோட என்ன 1. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 0.16 0.77 ஆட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 0.16 அப்படின்னா 16 பாக்ஸ் ஆட் பண்ணும். கொஸ்டின் என்னது நமக்கு 0.16யும் பிளஸ் எதை ஆட் பண்ண சொல்றாங்க 0.77 ஆட் பண்ண சொல்றாங்களா. ஃபர்ஸ்ட் 0.16 போட போறோம். அப்போ 0.16 அப்படின்னா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் 16 பாக்ஸஸை ஃபில் பண்ணும். அப்போ இது ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் 4 5 6 7 8 9 10. ஸோ மொத்தத்தில் 16. அப்போது 16 இதில் ஒரு 6 பாக்ஸ். அப்போ 11 12 13 14 15 16. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் 16 பாக்ஸஸை நம்ம ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணும் 77 ஷேட் பண்ணும். அப்போது மறுபடியும் 1 2 3 கவுண்ட் பண்ணலாங்களா. அப்போ இது 0.01 0.02 0.03 0.04ங்களா. அடுத்து 0.05 0.06 0.07 0.08 0.09 0.10 வந்துடும். 0.11 0.12 0.13 0.14ங்களா. ஸோ 14 வச்சுக்கலாம். இது 15. மறுபடியும் 77 பாக்ஸஸை ஷேட் பண்ணும். 15 16 17 18 19 20 21 22 23 24ங்களா. அடுத்து 25 26 27 28 29 30 31 32 33 34ங்களா. 35 36 37 38 39 40 41 42 43 44ங்களா. 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77. ஸோ ஃபஸ்ட்டு 0.16 பாக்ஸ் ஷேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 0.77 77 பாக்ஸ் ஷேட் பண்ணிட்டோங்களா. இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.16 ஒன்ஸுக்கு பிளேஸ் நேரம் 0 இருக்குது. 10th பிளேஸ்க்கு 1 இருக்குது. 100th பிளேஸ் 6 இருக்குங்களா. அதே மாதிரி இந்த இதில் ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரம் 0 இருக்குது. பாயிண்ட் வச்சுக்கிறோம். 10th பிளேஸ் 7 100th பிளேஸ் இதை ரெண்டையும் ஆட் பண்ணலாங்களா. அப்போ 6 + 7 என்ன வரும் நமக்கு 13 வரும். மீதி 1 ஆகிடும். 7 + 1 8 8 + 1 9 வந்துடும். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கு வச்சுக்கலாம். 0 0 ஆட் பண்ண என்ன வரும் 0.93 வரணும். அப்போ நம்ம 93 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாங்களா. அப்போ 93 பாக்ஸ் ஷேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 10. இது 10 20 30 40 50 60 70 80 90 91 92 93. அப்போ என்ன பண்ணிட்டோம் 93 பாக்ஸ் ஷேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் இதுதான் கரெக்டான ஆன்சர். Example 1.6
Find 0.52 minus 0.08 using decimal grid model. அதே decimal grid modelல ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 0.52லேருந்து 0.08 சப்ராக்ட் பண்ணும். நம்ம 0.52 அப்படின்னா 52 பாக்ஸஸ், 0.08 அப்படிங்கிறது 8 பாக்ஸஸ். அப்போ 52 பாக்ஸ் ஷேட் பண்ணி அதில் 8 பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன வரும்னு கேட்குறாங்களா? ஸோ இப்போ ஷேட் பண்ணலாங்களா? ஸோ 1 இந்த 2 ஒரு ரோக்கு எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 10 பாக்ஸஸ் இருக்கும். ஒரு ரோக்கு எத்தனை பாக்ஸு? 10 பாக்ஸ். அப்போ நம்ம எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணோம்? 52. அப்படின்னா என்னது 5 ரோவை ஷேட் பண்ணிடலாங்களா? ஸோ இது 10 பாக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஸோ இதோட பார்த்தோம் அப்படின்னா 20 பாக்ஸ் ஆகிடும். நம்ம எத்தனை? 52 பாக்ஸ். இந்த 10 பாக்ஸ் ஷேட் பண்ண 30 பாக்ஸஸ், இதோட ஷேட் பண்ணால் இதோட 40, இந்த ரோ ஷேட் பண்ணோம் அப்படின்னா 15 சொன்னோமா, ஒரு ரோக்கு 10 பாக்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, அப்போ 50 ஆயிடுச்சு. மொத்தத்தினா 52. அப்போ இங்கே 1 2 பாக்ஸஸ் மட்டும் ஷேட் பண்ணிக்கணும். அப்போ 0.52 பாக்ஸ் என்ன பண்ணிட்டோம்? ஷேட் பண்ணிட்டோம். அதுலேருந்து எத்தனை பாக்ஸ் ரிமூவ் பண்ணுங்களா? 0.08 ரிமூவ் பண்ணுங்களா? 8 பாக்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ 8 பாக்ஸ் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் ரிமூவ் பண்ணுறோம், 2 பாக்ஸ், 3 பாக்ஸ், 4 5 6 7 8. ஸோ அப்போ 8 பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோங்களா? அப்போ 8 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. மீதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 இருக்குங்களா? ஸோ பாருங்கள், இதில் 8 பாக்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. 4 ரோவில் இங்கே ஒரு 10 பாக்ஸ், இங்கே ஒரு 10 பாக்ஸ், இங்கே ஒரு 10 பாக்ஸ், இங்கே ஒரு 10 பாக்ஸ், 40 இருக்குது. இங்கே ஒரு 2 42, இங்கே ஒரு 2 44ங்களா? அப்போ 0.52ல் 0.08 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 0.44 தான் ஆன்சர். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாங்களா? 0.52 0.08. 2லேருந்து 8 என்ன பண்ண முடியாது? சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒன்று பாரோ வாங்கி இவங்க 12 ஆகிடுவாங்க, இவங்க 4 ஆகிடுவாங்களா? ஸோ 12ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 4, 4ல் 0 போயிடுச்சுன்னா மீதி 4.0ங்களா? அப்போ 0.44 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.44 தான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, find the value of 0.72 minus 0.51 by using grid அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 0.72லேருந்து மைனஸ் 0.51 சப்ராக்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0.72 அப்படின்னா ஒரு பாக்ஸை 1 ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஒரு பாக்ஸ் வந்து 0.01 ரெப்ரசென்ட் பண்ணுதுங்களா? அப்போ 0.72 அப்படின்னா 72 பாக்ஸஸ். எத்தனை பாக்ஸஸ்? 72 பாக்ஸஸ். ஃபர்ஸ்ட் 72 பாக்ஸ் ஷேட் பண்ணிக்கலாங்களா? ஒரு ரோவுக்கு 10 பாக்ஸஸ் இருக்குன்னு பார்த்தோங்களா? ஸோ அப்போ எத்தனை ரோ ஷேட் பண்ணும்? 7 ரோவை ஷேட் பண்ணும். அப்போ 0.72க்கு 10 பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 10 ஷேட் பண்ணுறோம். அப்போ 20 பாக்ஸஸ் ஷேட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 10, அப்போ 30 பாக்ஸ் ஆகிடும். மொத்தம் 72 பாக்ஸை நம்ம ஷேட் பண்ணணும். அடுத்து ஒரு ரோ ஃபுல்லாக 10 பாக்ஸ் இருக்குங்களா? அப்போ 30 + 10 40 ஆகிடும். ஸோ அடுத்து ஒரு 10 ஷேட் பண்ணோம் அப்படின்னா 40 + 10 50 ஆகிடும். ஸோ 60, அடுத்த ரோ 60 ஆகிடும். அடுத்த ரோ ஃபுல்லாக ஷேட் பண்ணோம் அப்படின்னா 10 பாக்ஸ், 60 + 10 70 ஆகிடுங்களா? ஸோ இப்போ எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணுறோம்ல? 72. அப்போ அடுத்த ரோவில் 2 பாக்ஸ் மட்டும் ஷேட் பண்ணால் போதும். இதுதான் 0.72. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? 0.72 கிரிட் மாடலில் வரைஞ்சி ஷேட் பண்ணியாச்சு. இதில் எவ்வளோ சப்ராக்ட் பண்ணுங்களா? 0.51 அப்படின்னா 51 பாக்ஸஸ். 0.51 அப்படின்னு என்ன அர்த்தம்? 51 பாக்ஸஸை சப்ராக்ட் பண்ணுங்களா? ஸோ அது என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸில் போடுவாங்களா? ஸோ அப்போ நம்ம ரிவர்ஸில் போடுறோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள். ஸோ ஒரு ரோவில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 10 பாக்ஸுங்களா? அப்போ அது 10 பாக்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ரிமூவ் ஆகிடுது. அப்போ 10 ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ரோவை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ 20 பாக்ஸ் ரிமூவ் ஆகிடும். அடுத்த ரோவில் ஒரு 10 இது பண்ணோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக 51 ரிமூவ் பண்ணோம். இப்போ 30 ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ரோ 40 ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து 50. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? 5 ரோ ரிமூவ் பண்ணிட்டோங்களா? 50. அடுத்து என்னது? ஒரு பாக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணோம். அப்போ 51 பாக்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மீதி எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு என்னங்களா? ஸோ மீதி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ அப்போ மீதி எத்தனை பாக்ஸ் இருக்குது? 21 பாக்ஸ் இருக்குது. அது எப்படி எழுதுவோம்? 0.21 எழுதுவாங்களா?
இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து நம்ம போடலாம் 0.72லேருந்து 0.51 சப்ராக்ட் பண்ணுங்களா. ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 1 ஆன்சர் கரெக்டானு செக் பண்ண. 7ல் 5 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 2 இருக்கும். பாயிண்ட் எப்படி இருக்கும் 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ 0.21 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.